தேடி பாஞ்சாலி நடந்தே வருது அழுதுகிட்டு. தம்பி சாத்தகை நான் தான் இருக்கனே. செத்த அசதியா அமர்றேன். இல்லை ஆளுக்கு நான் சாப்பிட்டு போறேன். உடம்பெல்லாம் வலிக்குதுடா. ஒரு பொட்டாட்டோ குத்துற குத்து. ஆதி மாயல் கண்ணை தேடி அறுவையாலும் படி நடந்தே நாளைக்கு வேற சவுலுக்கு பாடத்துக்கு போன கவுண்டு தூங்கணும். பிள்ளைக்கு பால் கிடைக்காது. நோட்டு போடு. நீங்க நாசமா போவோ, குட்டி சவரா போவோ, அண்ணா போவோ, உன் பொண்டாட்டி தாலி அறக்கோ. லிசா ஆடியோ ஏண்டா இங்க இது என்ன கொசப்பாடி வருஷப்பாடு இல்ல. இது வரைக்கும் தண்டா நான் இதை கேட்கறேன் அங்க கேட்கறான். ஏது விஷா ஆடியோ வருஷப்பாடு லிசாடா லிசாவா லிசா. ஏண்டா இங்க எப்பேற்பட்ட பாட்டு பாடணும்? சும்மா பெருமாளை பத்தி பாடணும். எப்படி? போலாங்குழல் புல்லாங்குயல் கோபியர் கொஞ்சம் சிரி கோபியர் கொஞ்சம் என் பள்ளி சந்து பள்ளி. ஆமா அதுல போய் நாட்டு நாட்டு சந்துல யாரும் காட்டுனது அது சின்ன வயசுல அவரு வாங்குற போற சத்தம் கேட்டா ஆமா ஐயா இறங்கி என்னாலி குழந்தை அடையா பரவி ஒரு மையா அண்ணாடி குட்டி மேய்க்க செல்லாண்டா அண்ணா குட்டி மாடி சத்தம் கேட்டா அடையா பரவி சீராளா குத்து மிளகாரைப்ப கொடை பாருந்தா அம்மா வரைக்கும் கொத்தரங்க அருளிப்போம் சண்டையா இருக்கும். நான் 8 நாளா கொத்தமல்லி பரவி ஏந்திருக்கிறியாம்மா கனவு கலந்து போச்சா?
பிறந்த கோட்டையில இருந்து எனக்கு கோவில் மாலை அண்ணா எனக்கு தீர்த்தம் வரும் அடிச்சாடுல அடிச்ச ஒண்ணு இந்த கொலகாரே நாய் கூட போய் போற கோவில் மாலை கோடி தானி பஞ்சம் தண்ணி விட சரியா பறந்திருந்தா அங்க அடிக்காத வீடா போடும் எனக்கு சந்தானே கண்ணு வரும் ஆம்பளை என்ன சந்தேகப்படுவாங்க கோட்டையில இருந்து எனக்கு சாமி மழை தீர்த்தம் வரும் இந்த சரிகாரே நாய் கூட சரியா பிறக்கலன்னு எனக்கு சந்தானே கிணம் இல்ல நான் பொறுமையா தட்டி விட்டா எனக்கு சாமி மேலே திட்டம் இல்ல தானா கலைக்கிறேன்டா ஐயோ ஏற்கனவே மண்டை வலி கம்முன்னு அம்மா சாமி ஏன்மா மாதம் கொண்டா மடு வெள்ளம் தண்ணி எனக்கு மறுபடவே சண்டாள மாத்தும்ப எப்படிங்கெல்லாம் என் மாளி விட்டு போனாளா ஓடிஞ்சு உங்க மாளி வர அடிச்சு விட்டானா வாமடி அடிச்சுட்டானா சொல்ல கேக்குறதுக்கு ஆள் நினைச்சிட்டு இருக்கிறானுல புட்டு புடும் முட்டேன் நான் உன் தங்கச்சின்னா எனக்கெல்லாம் கோவன் வந்ததுன்னா கண்ணு முடி தெரியா தவிர ஆயான்னு பார்க்க மாட்டேன் அக்கான்னு பார்க்க மாட்டேன் சொந்த மாமியான்னு கூட பார்க்க மாட்டேன் எல்லாத்தையும் நம்ம நாடாளுங்கிட்ட நான் வந்துக்கிறேன்னு சொல்லா நீ எல்லாம் கருப்பு முடியாவே பிடிங்கி போடுற வெள்ளை முடிய முட்டிருக்காது சொல்ற இது பாய்க்கேற நல்ல தகவல்தான் என்ன பண்ணிட்டு எனக்கு வாய்க்கா வெட்டி மரம் தப்பாக்கி பிறந்தடத்தே பாட்டையில எனக்கு சேனை ரொம்ப என் சேனைக்கு எல்லாம் எனக்கு வந்த சீராளே நம்ம ராமதாஸ் சேர்த்து வைடி சீனை கலைக்கிறையா நம்ம பிறந்தடத்தை அடையா போறவே பொறுமையா பாட்டை எனக்கு மனு ரொம்ப மிச்சம்னா டோல் கட்ட மூடு என் மனுவுக்கெல்லாம் கை கொடுக்க எனக்கு அந்த மாறு நீ மட்டும் விட்டா எனக்கு சேர்த்து வச்சிருவ என்ன அந்த புள்ள பாஞ்சால வந்து ஆமா வாடா கட்டில் வாடா பாடி
ஆகிய திரௌபதி கோட்டான கொடி வணக்கம்தான். நீ அக்கினியில் வந்துரித்து ஆதாரமாக சேர்த்து முடிதான் எவ்விதமான குறை இல்லாமல் நீ மட்டும் நல்லா இருப்பல. நீ பாவி சண்டாளா, சமயம் பார்த்து சங்கூதானே பாவி 13ஆம் நாள் யுத்தத்திலே அபிமன்யனை 6 அதிரதங்களும் ஒன்று சேர்ந்து போது அவன் அபாய சங்க ஊதனான். அந்த நேரத்தில் அந்த கம்மியாக்கி வெற்றி சங்க ஊதி எங்க குடிய சேவரா ஆக்கலாம் இறக்காம குரங்காறு பிடிச்ச கமனாக்கி சமயம் பார்த்து நான் வெற்றி செஞ்சு ஊதி இந்த தாலியை காப்பாற்றி வச்சுக்கிறேன். நான் அண்ணா அன்னைக்கே அர்த்தப்பணி அண்ணா கோபால கண்ணா அண்ணா எங்க குடும்பம் கழுவப்பட்டு நிற்குதுன்னா ஒரு நாட்டு வந்த தேவி நீ குருநாட்டு வந்த தேவி அம்மா பெருமாள் முருகா நான் என்ன அங்கனுக்கு எப்படி வீங்கிறது தெரியும். ஒண்ணு வீங்கிற மாதிரி நீ ஏப்பட எங்க குடும்பத்துல குடும்பம் பிளவுபட்டு இருக்குதுன்னா அப்பனா மேலாச்சா டைம் ஜபார் எங்கள் ஆயர்க்குள்ள ரத்தி அப்படி என்ன பிள்ளை ஏந்திரி நீ இதுக்கெல்லாம் வந்து முட்டு போட்டு உனக்கு என்ன குறை என்று கண்டிருக்கிறாய் நான் ஒரு ஆள் இருக்க எதுக்கு இவனை புலம்பிக்கிட்டு அண்ணா பங்காளி தொல்லையெல்லாம் தீர்ந்தது. ஆமா இப்ப இவங்க 5 பேத்துக்குள்ள பங்கு பிரிக்கணும்னு ஒருத்தருக்கு போட்டு ஓ உங்க பெரிய மச்சாங்க பரவாயில்ல படித்து நாட்டை 3 பாகமா பிரிக்கணும்னு சொல்ல ஏண்டா நம்ம அம்மாவுக்கு நம்ம 5 பேர் பிறந்திருக்காரு எப்படி 3 பிரிப்பான். நம்ம சின்னம்மா பிள்ளைங்க 5 பேரு தாகப்ப 1 தாய் 2 ஆமா பாகம் இல்லைன்னா எப்படிடா அப்படின்னு கேட்க அதெல்லாம் பாகம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல என் தம்பிகளுக்கு நான் ஆட்ட பாகம் இல்லைன்னா
எனக்கு வான்னு அவர் காத்தகம் போனார். அவரு பின்னாலேயே நான் போனேன். என்ன ஈர்த்துட்டு வந்து மல்லி பண்ணாங்க. எப்படி பங்கு பிரிக்க போறேன்னா இதே சொன்னாங்க. நான் பார்த்தேன். என்ன பங்கு பிரிச்சுட்டு நாட்டை பங்கு பிரிச்சிங்கன்னா ஏன்னா இந்த நாட்டு பாகம் பிரிக்காத இருக்கும் அப்படின்ற மாதிரி வார்த்தை. ஆமா. அப்புறம் பார்த்தா அதுலயும் ஒத்து இல்லை. எங்க அண்ணன் கண்ணன் வராத நாட்டை பங்கு பிரிக்க முடியாதுன்னு கரெக்டா சொல்லிருக்கிறேன். கொஞ்சம் பேசினாங்க பாருங்க. கொஞ்சமா நஞ்சமாயா பெருமை. நாட்டை பத்தி என்ன தெரியும்? ஆட்டை பத்தி தட்டாரு பத்தி பொத்தி அடுப்பத்தி சொல்லுவான். அந்த ஏழை மொட்டாட்டி வார்த்தை என்ன தெரியும்? அப்படின்னாரு. யோ உனக்கு 18 நாளா வண்டி ஓட்டினாருன்னா வண்டி ஓட்டலாம் எங்க வீட்டு புண்டை திட்டனா ஏன்னா வீட்டு பிரச்சனை நீ பேசுவோம் எங்களையும் தூக்கிட்டு அவனு காண்ட மட்டெல்லாம் பாட்டு வாங்க வைக்கிறீங்க அப்படின்னு பேசினாரு. இன்னொருத்தராரு என்னன்றாரு அவன் ஒண்ணும் பேசிக்க மாட்டான்பா. அந்த பீமன்ற என்னன்றாரு அவன் முருட்டு ஜென்மம். உனக்காவது வண்டி ஓட்டலாம் 18 நாளா புண்டை சுத்தனா ஒன்னா எனக்கு என்னாடி மயிர புடுங்க அவன் என் கண்ணு முன்னாடி மட்டும் தப்பு கட்டா பேசுனது என் காது கேட்கல. பொண்டாடி தாலி அறுத்தாலும் என் தாலிக்கு ஆபத்து வரக்கூடாது. பொண்டாடி தாலி அறுப்பா நீ தாலி போட்டுக்க. எங்க குடும்பம் பிளவுபடாத. ஒரு நாளைக்கு எத்தனை தாலி வந்து வீடு தெரியுமா? அப்படி வாங்கின கடன் கொடுக்கலடா வையத்த நாயுல. எவனும் என்ன கடன் கேட்க முடியாது. சரி விட்டு தள்ளு அந்த கடன் பிரச்சனை விட்டு தள்ளு. அவன் கண்ணுக்கு தெரியாத பேசுனா காதுல வீடு. இப்ப அதை விட்டு இது என்ன நேரா நிக்க வச்சு எனக்கு என்ன புடுங்கலன்னு கேட்கல பாரு. போகும்போது ஒரு இடத்துல வெடுப்பு இருக்கும். அதுல 10 பைசா 1000 பைசா ₹1 ₹2 ₹10 கொடுத்துறாங்க. ஆமா அப்ப நினைச்சிட்டு போவாங்க எல்லாரும். நினைச்சிட்டு போறதுல சொல்றாங்க ஏப்பா நம்ம பணம் திருப்பதியில போ வாங்கின கடன் கொடுத்தீங்க 10வது கல்யாணத்துக்கு வாங்குறது அப்படின்னு கடங்காரக்கு அம்மனாக்கியவன் 27 ஒன்னால என் பேரு சேர்ந்து டேமேஜ் ஆகுது. போனாலும் போலாம் இடத்துல இந்த ஊர்ல பாலா விடுங்க. நீ வந்து துளிச்சு பேசு. இடையம் வரவு பயிருக்கு சேதம். அவன் ஒரு ஆட்டை ஓட்டிட்டு போயிருப்பான். கலை போட்டுப்பான். ஆமா ஆடு மேய்க்கிறது ஆள் தெரியாத பேசுவாங்க. ஆனா இடையம் மணி மணி இருக்காரான்னு கேக்குறேன். ஆம்படி அடிச்சுட்டாங்க. இப்ப இவன் நாளைக்கு தான் இவன் தான் அம்போகம் பண்ண போறான். இவரு தான் மணி மொத்தம் கொடுக்குறியா? கும்படதான் பாக்குற மொத்தம் கொடுக்க மாட்டேன். இதை மூடு ஏதா அது வெளியே வருது. நீ ஏன் அதை பாக்குற? குடும்பம் பிளவுபடக்கூடாது. ஆமா நான் பாத்துக்கிறேன். பிரிக்காத நான் பாத்துக்கிறேன். எங்கடா வந்த இடையா மடையான்னு கேட்கணும். அவன் கேட்டு கால் போட்டு ஆட்டணும் அப்படின்றாங்க. என்னன்ற எதை பேசினாலும் டேய் தங்கிச்சு ஆசைக்கு மச்சா சுடி ஊம்பறது இல்ல. மச்சா சொன்னா நம்பணும். நீ அப்படி எப்படி சொன்ன? மழை காட்டு எருவு போட்டா அந்த பேரு குறைக்கும். ஆம்படியா வேமல மட்டும் கொஞ்சம் கருமண்ணு காட்டு எருவு போட்டு பாரு. இப்ப என்னாச்சுமா 4:30 விட்டுருக்கோம். 1 மணி நேரம் அவனை வெளிக்கணுங்கிறதுக்கு தான். வேமல மட்டும் ஒரு கையா பாத்துக்கிறோமா. கருமாரி விரல போறா ஏன்டா வீட்டுல தூங்குறதுலாம் அகந்தையில பேசிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். நீ கிடுக்குன்னு ஓடுற. இது தர இது உங்க மாமா வந்திருக்காருன்னு சொல்லிப்பாரு. ஒரு பாதுகாப்புக்கு தான் எடுக்கிறேன். கண்ணுக்கு தெரியாம பேசுவான். என்ன பார்த்தா ஒண்ணு குட்டுவான். அப்படியே நான் போய் சொல்லிட்டேன். போய் பாரு. என்னடா என்ன உங்க மாமா கோபால கண்ணன் உலக ரட்சகன் ஏழுமலையம் சொல்லு. காலை கீழே போடுங்க. அவன் ஏழுமலையோட கையை தூக்கிட்டு போயிருந்தாங்க. நீ காலை தூக்கி மேல போடுற. அந்த குழந்தை எங்கடா பட்டி போட்டு போங்கனான்னு சொல்றா.
சரி அவர் வந்திருக்காரு. வந்திருக்காரா? ஆமா. மொப்பு கவுல அடிக்குள்ள எனக்கு தெரியும். என்னன்னு அவன் தான் இங்க வந்திருப்பா, திருட்டு பையன் இல்லையா? வந்தா வந்து போறான் போன இது முரட்டு செல்வம். நான் என்ன உனக்கு எல்லாம் அந்த மரியாதை தெரியாது. சொல்லாத. மகாராஜா என்ன 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 தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், மல்லாட்டெண்ணெய், விளக்கெண்ணெய், பட்டி எண்ணெய். உனக்கு எந்த எண்ணெய் வேணும்? அந்த விஷயம் என்ன? அதை கேக்குறியோ? உங்க மாமா கோபால கண்ண வந்திருக்காரு. ஆமா, இதான் மரியாதை கிடைத்த. அந்த மொப்பு கவலை அடிக்கக்கூடிய எனக்கு தெரியும். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே சொல்லுவான். அவன் அந்த பக்கமா வரக்குள்ள இந்த பக்கமா வருவான். வாசனை அடிக்கும். 18 நாளா எனக்கு ரதத்தேர் ஓட்டுனவரு இல்லையா? அவன் தங்கி சுபத்திரை எனக்கு கூட்டி கொடுத்த ஆளு. புண்ணியமாட்டா பச்சை பச்சா கேட்கறான். வந்தா வந்து அப்புறம் போன உங்களுக்கு 2 பேருக்கு சாவடி குப்பத்தில் இன்னைக்கு இப்ப 3 நாள் சொல்லிட்டு போனாரு. அவர் தான் மணி. இதுக்கு மேல ஒண்ணு என்ன சொல்லுவேன் ஐயா? என்ன சொல்ல? அப்படியா? எவனும் மதிக்கல. அவன் வந்தா வந்து போறான், எட்ட உக்கால போற போறதே. நாங்கெல்லாம் காட்டுல கிடக்குள்ள வியமார்ஜுனா நாங்க வந்து ஐயோ மாமான்னு கை காட்டிட்டு போறதா. இப்ப நாங்க எப்படி இருக்கிறோம்? மகுடதாரிகள் மரியாதை வச்சு வரணும். சும்மா சிலுப்புது பாரு, இருப்பாட்ட வச்சு வரணும். முது போச்சு ஓடி ஐயா அரசு நல்ல வேலை. என்ன 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 கேட்க வந்த? என்ன வேணும் உனக்கு? என்ன கேட்க வந்த? ஒரு நாள் இல்லாம புதுகுலத்தோடு மகனதாரியா மகன முடிவு மறுக்கு பொருத்தா ஒட்டுக்காரீங்கள காரணம் என்ன? அப்படி போய் கை கட்டிட்டு நின்று கை கட்டுறானே கை கட்டுறா கை கட்டி கேட்டால் கை கட்டி ஓட்டி மட்டும் என்ன சொல்ற? என்னையா சொன்ன? என்ன குதூகலமா இருக்கிறீங்க? நான் கதை எடுத்தேன், தம்பியாக அர்ஜுனன் வில்லு எடுத்தேன் இல்லையா? அதனால உயிரை கொடுத்த நாட்டமிட்டோம். எனக்கு தம்பிக்கு 2, கூட பிறந்த தோஸ்தக ஊம பயலுக்கு 1 ஆக மொத்தம் 3 பாகமா பிரிச்சாங்க. அகல சகாதேவனுக்கு என்ன சொல்ற? எகல சகாதேவனுக்கு பங்கு இல்லையா? ஓஹோ அட சோயா அட கொண்டது வேண்டது யாரு? நீ சொல்ற மாதிரி குடுக்கலாம், ஆனா என் தந்தைக்கு சொந்தமான என் தந்தைக்கு சொந்தமான சம்பத்தையெல்லாம் தர்மன் அவன் குட்டியா போகலையாவி இந்த அந்த ராஜ்யாவன் வச்ச அமரது புரிந்து நாங்கள் நல்லதான் உனக்கு கஷ்டம். நான் ஏற்கனவே எங்க அப்பா சாம்பார் சொத்து இருந்து சூதுலே தோற்றான். அது சூதுல தோத்து விட்டான். அதுவா இருந்தா அவங்க பாங்க கொடுக்கலாம். சாம்பார் செய்து மீட்டு எங்க உயிரை கொடுத்த நாட்டை மீட்டது நாங்க இருவர். நாங்களும் சகாஜி அவருக்கு கொடுப்பாங்க. என்ன பண்ணுவோம்? எப்படியா கொடுப்பாங்க? நீங்க மட்டும் மீட்டு. ஆமா நாங்க தான் கொடுத்தோம். என்ன
தூது மடையாடி நாட்டை வெறுத்து உன் மனைவி தீல் உரிஞ்சாலே ஆமா. அப்ப எங்க பாத்தீங்க மண்ணை பார்த்தோம். மாறாத தீல் கொடுத்த அபிமானத்தை காத்தான். அப்பயே விட்டு இருந்தா துரியோதனால தவிடு போய் ஆக்கி தர்மம் போரும். அதுக்கு என்னப்பா 12 வனத்தில் காத்தது யாரு? நீதான். ஓராண்டு அக்காம காத்தது யாரு? அதுவும் நீதான். 1 முறை 18 நாள் உத்த வைத்து அம்மாவாசை புரட்டி அரவாணி பழிவுற்றி உத்தத்திலே வெற்றி பெற வைத்தது யாரு? அதுவும் நீதான். அதுக்கு என்னப்பா? சும்மா உதவி செஞ்சினேன். 3 போடுற நாட்டை 4 போட்டு எனக்கு ஒரு பங்கு. எங்கடா போனா பாஞ்சாலியா? என்ன சொல்ற? பேசிட்டு இருந்தா ரைட். என்ன சொன்னப்பா? கிருஷ்ணா என்ன சொன்ன? என்ன சொன்ன? முதல்ல தங்கிச்சு அபிமானத்தை காத்தது ரைட். எல்லாம் அபிமான காத்தா.